அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு இளநீர் சர்பத் குடித்தா செம்மையாக இருக்கும்ல. கடையில் வாங்கினா காஸ்ட்லியான இந்த ட்ரிங்க்கை வீட்டிலே சிம்பிளாக செய்வோமா? இதை செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவையில்லை. 4 பொருள் இருந்தால் போதும். சப்ஜா விதை கூட ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத் ஆட் பண்ணிக்கோங்க. இளநியோட வழுக்க தேங்காய் இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம். பல்ஸ் மோடில் 2 தடவை போட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டியெல்லாம் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். தேங்காய் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் சப்ஜா விதை, இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு இது பிடிக்கலன்னா தாராளமாக இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். சப்ஜா விதையை ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளருக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு இளநீ ஆட் பண்ணிக்கிறேன். இதே ட்ரிங்க்கை நம்ம கடையில் குடித்தோம்னா ஒரு கிளாஸே 40 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பண்ணோம்னா அந்தளவுக்கு வராது. ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். விருப்பப்பட்டால் இது கூட ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சிம்பிளாக இளநீர் சர்பத் ரெடி.